டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை காணலாம். ஒரு நிமிஷம். டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்கிட கேட்கலாம். முனாஃப், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். தலைநகர் புதுடெல்லியில் உள்ள சாகேட் பகுதியில் உள்ள எம்பி சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் இருந்தபடி கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து வருகிறார். குறிப்பாக டெல்லியில் அதிமுகவுக்கு ஒரு அலுவலகம் இருக்க வேண்டும் என எண்ணிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அதற்கான தேவையான இடம் கோரி மத்திய அரசிடம் கடந்த 2010ஆம் ஆண்டு விண்ணப்பித்திருந்தார். மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் அதிமுகவுக்கு புதுடெல்லியில் உள்ள ஷாகேத் பகுதியில் எம்பி சாலையில் 1008 சதுரடி மீட்டர் கொண்ட நிலத்தை ஒதுக்கியது. இதற்காக மத்திய அரசு நிர்ணயித்த ரூபாய் 22.46 லட்சத்தையும் அதிமுக செலுத்தியிருந்தது. பின்னர் 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுக பெற்ற வெற்றி இந்தியாவின் 3வது பெரிய கட்சி என்ற அந்தஸ்து அதிமுக கிடைத்திருந்தது. 2014ஆம் ஆண்டு டெல்லியில் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கான அந்த அலுவலகம் இருக்க வேண்டும் என எண்ணிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அதற்கான கட்டமைப்பு பணிகளை அப்போதையே துவக்கி வைத்தார். குறிப்பாக இந்த அலுவலகத்தில் 3 தளம், கூட்ட அரங்கம், மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் அரிய படங்கள் கொண்ட காட்சியரங்கம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. நாடாளுமன்ற நிகழ்வுகளில் பங்கேற்க செல்லும் அதிமுக எம்பிகள் இந்த அலுவலகத்தில் தங்குவார்கள். அதே போல எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்ற போது முக்கிய பிரமுகர்களை சந்திக்க செல்லும் போது இந்த அலுவலகத்தில் தங்குவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில புதுடெல்லியில் உள்ள சாகேட் பகுதியில் உள்ள எம்பி சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் இருந்தபடி கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து வருகிறார். இந்த அலுவலகத்திற்கு 1008 சதுரடி மீட்டர் கொண்ட நிலத்தை மத்திய அரசு ஒதுக்கியிருந்தது. இதற்கான மத்திய அரசு நிர்ணயித்த தொகையும் அதிமுக செலுத்தியிருந்தது. டெல்லிக்கு அதிமுகவுக்கு ஒரு அலுவலகம் இருக்க வேண்டும் என மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எண்ணியிருந்தார். அதற்கு தேவையான இடம் கோரி மத்திய அரசிடம் கடந்த 2010ஆம் ஆண்டு விண்ணப்பித்திருந்தார். மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் அதிமுகவுக்கு புதுடெல்லியில் உள்ள சாகேத் பகுதியில் எம்பி சாலையில் 108 சதுர மீட்டர் கொண்ட நிலத்தை ஒதுக்கியது. இந்த நிலத்தில் அந்த கட்டமைப்பு பணிகள் எல்லாம் முடிவடைந்த நிலையில தற்போது அதிமுக அலுவலகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது திறந்து வைத்து வருகிறார்.